வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு வணிகத்தின் மிக முக்கியமான பங்கு வகிப்பவை. சர்வதேச நிறுவனங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மிக முக்கிய பங்கு வகிப்பவை. நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இதையெல்லாம் குறித்து நம்முடைய சேனலில் நிறைய இது இருக்குது. அனில் அம்பானி எந்த இடத்தில் இதில் தோற்று போனார், அவருடைய எந்த இடம் இதில் தோல்வியை சந்தித்தது, அவர் எதில் தவறு செய்தார், எந்த தவறு அவரை மிக ஒரு கடுமையான வீழ்ச்சிக்கு, வியாபார வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது, இதை பற்றிய ஒரு விரிவான அலசல். இது பொருளாதார நிபுணர்களோடு நாம் அவர்களுடைய பாயிண்ட்டுகளெல்லாம் எடுத்து, புள்ளி விவரங்களை எடுத்து நாம் இவரை ஒரு ஆய்வு செய்வது மட்டும்தான் நமது நோக்கம். அனில் அம்பானியை சிறுமைப்படுத்துவதோ அல்லது அம்பானி குடும்பத்தின் ஒரு மதிப்பை குறைப்பதோ நம் நோக்கம் அல்ல. சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஒரு முறை பெறும் வெற்றியால் அடுத்த வெற்றி எளிதாகிறது. இது வியாபாரத்தில் கூறப்படும் ஒரு பழமொழி. 2004ஆம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அடுத்த பேட்டியில் அனில் அம்பானி இதே வார்த்தையை கூறியிருக்கிறார். அந்த சமயத்தில் தனது தந்தை திருபாய் அம்பானியால் நிறுவப்பட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார், பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவருக்கு அவரது மூத்த சகோதரர் முகேஷ் அம்பானியுடைய ஆதரவும் அப்போ இருந்துச்சு. எப்போ? 2004ஆம் ஆண்டு. ஆனால் சில மாதங்களிலேயே அந்த சூழல் மாறியிருக்கு. இருவருக்கும் குடும்ப தொழிலை 2 பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்தனர். அதாவது தந்தை கிருபாய் அம்பானி எந்தெந்த தொழிலெல்லாம் ஆரம்பித்தார், யார் எந்த தொழிலை கவனிக்கணும், இப்படி ஒரு பகுதிகளாக 2 பகுதிகளை பிரிச்சுக்குவோம் அப்படின்னு. அனில் அம்பானி விரும்பிய அவருடைய ஆளுமை பிரதிபலித்த தொழில்கள் என்ன அப்படின்னா, தொலைத்தொடர்பு, பொருளாதார சேவைகள், எரிசக்தி போன்ற நவீன தொழில்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000களில் தொலைத்தொடர்பு நவீனமான தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. பொருளாதார சேவைகள் என்பது இந்த ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ், இன்சூரன்ஸ், பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன், இது மாதிரி இதெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்க சமயம் 2000 ஆரம்பம். எரிசக்தி, அது மாதிரி ஃபியூல் மட்டுமல்ல, எரிசக்தியில் நிறைய இதுகள் வரும். ஸோ இந்த மாதிரி நவீன தொழில்களை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். நவீன தொழில்களை தேர்ந்தெடுத்தும் அவர் ஏன் வீழ்ச்சியை சந்தித்தார் என்பதில் தான் அடுத்த சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. என்ன? ரிலையன்ஸின் குழுமத்தின் முக்கிய வணிகம் பெட்ரோகெமிக்கல்ஸ். ஆனால் அப்போது தன்னம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் இருந்த அனில் அம்பானி இந்த புது யுக வணிகங்களில் அதிக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் ஒரு ஆய்வு கண்டுபிடிக்கிறார். யார்? அவங்க குடும்ப இதே பெட்ரோகெமிக்கல்ஸ், ஆனால் அவங்க வேறு இதில் தொழில் வளரும், நாம் அதை எடுத்துக்கோன்னு சொல்லி அனில் அம்பானி எடுக்கிறார். அப்போது இந்தியா தொழில் தொடர்பு புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதாவது தொழில் தொடர்பு அடுத்த நிலைக்கு போகுது. அப்போ தான் இந்த மொபைல்லாம் வந்த சமயங்கள் இது. எரிசக்தி, காப்பீடு, பொருளாதார சேவைகள் போன்ற துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகளை முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் அவர் இந்த செக்மெண்ட்டை எடுக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் 2006 திருபாய் அம்பானி குழுமம், அனில் திருபாய் அம்பானி குழுமம், நல்லா புரிஞ்சுக்கங்க, ADAG, அனில் திருபாய் அம்பானி குழுமம் என்ற தனி குழுமத்தை அனில் அம்பானி நிறுவுறாரு. அனில் அம்பானியுடைய தலைமையிலான ரிலையன்ஸ் குழுமம் மீது பல ஆய்வாளர்கள் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பொருளாதார ஆய்வாளர்கள் வச்சிருந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தேர்ந்தெடுத்த துறைகள் அப்படி. அதனைத் தொடர்ந்து 2008 ரிலையன்ஸ் பவர் அப்படிங்கிற நிறுவனத்தை பங்கு சந்தையில் வெளியிட்டு IPO தொடங்குறாரு. அது IPO விற்க ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே அந்த IPO அதிகமாக வாங்கப்பட்டது. அது இந்திய பங்கு சந்தையில் ஒரு முக்கியமான தருணமாக பார்க்கப்படுது. அந்த காலத்தில் அது இந்தியாவின் மிகப்பெரிய பங்கு வெளியீடு அப்படின்னு ஒரு குறியீடு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் 2008 ஃபோர்ப்ஸ் பத்திரிகை நடத்த ஒரு ஆய்வில் அனில் அம்பானி $42 பில்லியன் நிகர சொத்துடன் உலகத்தினுடைய 6வது பணக்காரர், இந்தியாவில் இல்லை, உலகத்தில் 6வது பணக்காரர் இடத்துல அவர் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் பென்சில்வேனியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி, வார்டன் யூனிவர்சிட்டியில் MPA பட்டம் பெற்றவர் அனில் அம்பானி. அப்போ ஒரு மின்சார நிறுவனத்தை தொடங்குறாரு. ஆனால் அவரது மூத்த சகோதரர் முகேஷ் அம்பானியுடன் ஏற்பட்ட சண்டைகள் தொடர்ந்ததால் அந்த வணிகம் பாதிக்கப்படுது. அனில் தாத்ரி எரிவாயு திட்டத்தை தொடங்குறாரு. அதற்காக கிருஷ்ணா கோதாவரி அந்த பெட்லேருந்து, அந்த ஆற்று படுகையிலிருந்து மலிவான விலையில் எரிவாயு பெற திட்டமிட்டிருக்கார்.
ஆனால் KGT6 உரிமை முகேஷ்ட இருக்குது. அந்த உரிமை வந்து முகேஷ்ட இருக்குது. அவர் அந்த மலிவான விலையில் எரிவாயு தர்றதை மறுக்கிறார். தனது சொந்த சகோதரருக்கே அவர் தரதுக்கு மறுக்கிறார். இப்போ இந்த விவகாரம் வந்து உச்சநீதிமன்றம் வரை போகுது. அப்போ மூத்த பத்திரிகையாளர்களாம் அதை பற்றி ரொம்ப அதிகமாக விவாதம் பண்ணுறாங்க, பொருளாதார நிபுணர்கள் பத்திரிகையாளர்களாம். 2010 அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் அவர்கள் குடும்ப ஒப்பந்தம் குறித்து மீண்டும் பேசிக்கொள்ளணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. அதே நேரத்தில் எரிவாயு விலையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைச்சிருது சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இந்த எரிவாயுவை வச்சு அவர் வேறொரு திட்டம் போட்டிருக்காரு. புதிய ஒப்பந்தத்தின்படி எரிவாயு விலை, அதாவது MMBTU மில்லியன் மெட்ரிக் பிரிட்டிஷ் வெப்ப அலகு அப்படின்னு அதில் MMBTUங்கிறது அதை குறிக்கிற அளவு. அதாவது ஒரு எரிவாயு MMBTU விலை வந்து $4.2 நிர்ணயிக்கப்படுது. ஆனால் 2005 அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் 17 ஆண்டுகளுக்கு MMBTU ஒன்றுக்கு $2.3 தான் நிர்ணயித்திருந்தாங்க. ரைட். இதற்கு பிறகு அனில் அம்பானி தென்னாப்பிரிக்க தொலைத்தொடர்பு நிறுவனமான MTN ஒரு ஒப்பந்தம் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த முயற்சி வெற்றி அடையலை. ஏன் வெற்றி அடையலைங்கிறதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஆதரவு அவருக்கு இல்லை. அனில் அம்பானிக்கு அந்த ஆதரவு இல்லை. முகேஷ் அம்பானி குடும்பம், அந்த அனில் அம்பானியோட முகேஷ் 2 பேருடைய குடும்பமும் அம்பானி குடும்பங்களுக்குள்ள சண்டை வர்றதுனால சச்சரவுகள் ஏற்படுது, தொழில் வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றம் பாதிக்கப்படும் சொல்லி அவங்க MTN நிறுவனம் அதை நிறுத்திடுறாங்க. அனில் அம்பானிகளுடைய திட்டங்கள் தோல்வியடைவது போல தோணுது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும் பெரிய திட்டங்களில் அவர் துணிச்சலாக இறங்கினார். வெளிநாடுகளின் நிறுவனங்களை வாங்குறது, தனது வணிக சாம்ராஜ்யத்தை விரிவாக்குவது, அதுக்கு தாராளமாக பணம் செலவு செய்வதுன்னு அவர் பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அப்படிங்கிறது தான் பொருளாதார பொருளாதார நிபுணர்களுடைய ஒரு அறிவிப்பாக இருந்தது. அதன் பிறகு 2008 அமெரிக்காவின் லேக்மன் பிரதர்ஸ் நிறுவனம் சரிந்ததுனால உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்படுது. அனில் அம்பானி இதில் பாதிக்கப்படுறார். ஏன்னா இவருடைய பிஸ்னஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. அப்போ லேக்மன் பிரதர்ஸ் விவகாரத்துக்கு பிறகு இந்தியாவின் வங்கித்துறையினுடைய விதிகள் கடுமையாக்கப்படுது. ஏன்னா பொருளாதார மந்த நிலை வந்ததுனால. இங்கேயுமே இந்தியாவில் பேங்க் செக்டர் நல்லா இருந்ததுனால தான் பேங்க் எக்கனாமி தான் காப்பாற்றினதா ஒரு பேச்சு உண்டு. சரி, இந்த நேரத்தில் இந்த லேக்மன் பிரதர்ஸ் விவகாரத்துக்கு அப்புறம் இந்திய வங்கிகளில் கடன் கொடுக்கறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பெரிய பின்தங்கள் ஏற்படுது. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன இது தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, பெரிய முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை யார் வங்கிகள். நிறைய புது நிபந்தனைகள் போடுறாங்க. அந்த நேரத்தில் அவர்கிட்ட பணப்பற்றாக்குறை வேற வருது. யார்கிட்ட? அனில் அம்பானிட்ட. இப்போ 2011 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு ஊழல் தொடர்பாக அனில் அம்பானிட்டையும் மத்திய புலனாய்வு CBI வந்து விசாரணை நடத்துது. இதெல்லாம் அவருக்கு செட்பேக் ஆகுது. பணம் இல்லை, CBI விசாரணைக்கு போகிறாரு. அனில் அம்பானியுடைய ரிலையன்ஸ் அனில் திருபாய் அம்பானி குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றவுடன் அதன் பகட்டான செயல்பாடு தான் தெளிவாக தெரியுதோடைய அதில் தொழில்நுட்பம் இல்லைன்னு வருது. அடிக்கடி ஒரு ஊடகங்களையும் செய்திகளையும் இடம் பிடிச்சார். யார்? அனில் அம்பானி. அனில் அம்பானி தனது தொலைத்தொடர்பு வணிகம் தொடர்பான சிறிய அறிவிப்புகளுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் ஏற்பாடு செய்வாராம். அதில் அவரது அதிகாரிகள் விரிவான விளக்க காட்சிகளை பெரிய போர்டு, அந்த டிஜிட்டல் போர்டில் கொடுக்கறது. அப்போ அனில் டெல்லியில் உள்ள சஞ்சார் பவனுக்கு அடிக்கடி போய் ஏஎன்ஐ பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, பவனுக்கு பின்னாடி இருக்க கேண்டீன்லேயே உட்காந்து பத்திரிகையாளர் சந்தித்து பார்க்குறதுன்னு ஒரு பகட்டான இதில் தான் இருந்திருக்காரு. அப்போ அனில் அம்பானிக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னவா சொல்கிறாங்கன்னா, பாலிவுட் நட்சத்திரங்களோடு அவர் வந்து நெருக்கமான உறவில் இருந்தார் அப்படின்னு. அமிதாப் பச்சன் மற்றும் பிரபலங்களுடன் அவர் பழகினார். சமாஜ்வாடி கட்சி தலைவர் அமர் சிங்கோட அவர் அடிக்கடி காணப்படுவார். ஏன்னா அமர் சிங் வந்து வேறு விதமாக சொல்லப்படுறவர் கட்சியில், அரசியலில். அனில் அம்பானிக்கு பாலிவுட்டுடன் நீண்ட கால தொடர்பு இருந்ததாக சொல்கிறாங்க. 1991 அவர் பிரபல நடிகை டினா முனிம்ங்கிற திருமணம் பண்ணுறாரு. தனது வணிகத்தை விரிவுபடுத்தும் வேளையில் பொழுதுபோக்கு துறையிலையும் அனில் அம்பானி ஹாலிவுட் இயக்குனர் ஸ்பீல்பெர்கருடைய ட்ரீம் ஒர்க்ஸ் ஸ்டுடியோவோட இணைந்து திரைப்படங்களை தயாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அட்லப்ஸ் அப்படின்னு மல்டிப்ளெக்ஸ் ஒரு குழுமத்தை வாங்குறாரு. 2008 வாக்கில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும்
700 திரைப்படங்களை கொண்ட மிகப்பெரிய மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர் யார்? 2008 யார்? அனில் அம்பானி. 2002 ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் தொடங்கிய போது அது வந்து சிடிஎம்ஏன்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தது. அது ஜிஎஸ்எம் அப்படிங்கிற டெக்னாலஜியை விட உயர்ந்த தொழில்நுட்பம்னு சொன்னாங்க. அது கொண்டு வர போது அனில் அம்பானி தான் தொடங்குறாரு. அப்போ வந்து ஏர்டெல் மற்ற நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் ஜிஎஸ்எம் தொழில்நுட்பத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த சிடிஎம்ஏ தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னாரு. அது என்ன காரணத்தினாலேயோ அந்த தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து போகலை. அப்போ கடைசியில் அந்த நிறுவனம் வணிகத்திலேருந்து விலகுற முடிவு தான் சிறந்ததுன்னு சொல்லி விலகிட்டாங்க. ஏன்னா 3G 2Gக்கு அப்புறம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு 4Gயோ 5Gயோ சப்போர்ட் பண்ணலை. அது என்ன காரணம், டெக்னிக்கல் ரீசன் தெரியல. இந்த துறையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கோன்னு அனில் அம்பானி 2018 செப்டம்பரில் நடந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் பங்குதாரர் கூட்டத்தில் அறிவிக்கிறார். ஆனாலும் அவரது பிரச்சனை குறையல. தனது தொலைத்தொடர்பு சொத்துக்களை 18,000 கோடி ரூபாய்க்கு தனது அவருடைய சகோதரர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோவுக்கே வந்து விற்க ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தினுடைய நிலுவைத் தொகை ஜியோவும் செலுத்தணும்னு தொலைத்தொடர்பு துறைக்கு ஒரு பாக்கி வச்சிருக்காரு. அப்போவே அதனுடைய மதிப்பு வந்து 600 கோடின்னு சொல்லுவாங்க அந்த நிலுவைத் தொகை. அதை வந்து புதுசாக வாங்குற கம்பெனி தான் செலுத்தணுன்னே அவங்க அதை மறுத்துடுறாங்க. அதனால் அந்த ஒப்பந்தமே போகுது. தம்பியோட கம்பெனி தான் இருந்தாலும் அந்த வியாபாரம் வரும்போது எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் வந்து 2015 அனில் அம்பானி பிபாவ் டிஃபென்ஸ் அண்ட் ஆப்ஷோர் இன்ஜினியரிங் நிறுவனத்தை 2082 கோடிக்கு வாங்குறாரு. இது என்னன்னா இந்த ரஃபேல் விமானத்தை தயாரித்த கம்பெனி. அப்போ இப்போ ஒரு டிஃபென்ஸ் செக்டருக்குள்ளே நம்ம போனோம்னா அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அந்த விமானங்களை தயாரிப்பது, உதிரிப்பாகங்கள் தயாரிப்பதுன்னு ஒரு பெரிய இதை கொடுக்கும்னு சொல்லி அவர் நம்புகிறார். அப்போ ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் அனில் அம்பானி நியாயமற்ற முறையில் ஆதாயம் பெற்றதாக எதிர்கட்சிக்கு வந்து குற்றஞ்சாட்டு. ஏன்னா ரஃபேல் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு. அப்போ அனில் அம்பானி தான் அந்த ஒப்பந்தம் போட்டார், அவருக்கு நிறைய காசு வாங்கிட்டார் அப்படின்னு. அனில் அம்பானிக்கு 30,000 கோடி கிடைத்ததா அரசு திட்டப்படி ஒப்பந்தம் நடந்திருந்தால் ரஃபேல் விமானங்கள் இப்போது இந்தியாவில் இருந்திருக்கும் அப்படின்னு 2019 மார்ச் 7 டெல்லியில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் ராகுல் காந்தி அனில் அம்பானியை வந்து குற்றம் சாட்டுறாரு. இவர் தான் 30,000 கோடியை வாங்கிட்டு அவரால் நட்டோம் அப்படின்னு. 2 காரணங்களுமே, அதாவது ஒரு துடிப்பான அனில் அம்பானியினுடைய நிறுவனங்கள் வணிக மந்த நிலையினால் பாதிக்கப்பட்டதா அல்லது நிர்வாகத்திறன் தவறான நிர்வாகத்தால் இப்படி ஆனதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. 2மே கூட காரணமாக இருந்திருக்கலாம். அனில் அம்பானி தனது தொழில்களில் முழு கவனம் செலுத்தவில்லை. ஒரு தொழிலில் தோல்வி அடைந்தால் வேறொரு தொழிலுக்கு பட்டுன்னு தவிர்றாரு. அந்த ரிசொல்யூஷன் இதை வந்து அவர் பண்ணுறதில்லை, ரிசோர்ஸோடு அவர் பண்ணுறதில்லை. லாபகரமான வாய்ப்பு இருந்தால் எந்த தொழிலாக இருந்தாலும் அவர் நுழைய தயங்கவில்லை. ஆனால் அந்த தொழில்களை நடத்துவதற்கு தேவையான பணம் அவரிடம் இல்லை. இதுதான் விஷயம். என்ன அப்போது ஒரு காலத்தில் 6வது பணக்காரர் இருந்த அனில் அம்பானி பண மோசடின்னு பல சிக்கலில் சிக்கிறார். 2020 சீன வங்கிகளோட கடன் தொடர்பான ஒரு வழக்கில் பிரிட்டன் உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது அனில் அம்பானி தான் திவாலாகிவிட்டார், கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருப்பதாக ஒப்புக்கொள்கிறார். அப்போ வந்து அனில் அம்பானியினுடைய நிகர சொத்து 0. அவர் திவாலாகிவிட்டார். அவர் குடும்பத்தினர் கூட அவருக்கு உதவ முடியாது, அவரால் கடனை செலுத்த முடியாதுன்னு சொல்லி அனிலோட வழக்கறிஞர் சொல்கிறார். அப்போ அதே நேரத்தில் அனில் அம்பானி நிறுவனத்துடன் தொடர்புடைய 17,000 கோடி கடன் மோசடி குறித்த விசாரணையும் தொடங்குது. அப்போ பண மோசடி வழக்கில் அனில் அம்பானி அமலாக்க இயக்குநரகம் விசாரணை நடத்தினப்போ இது அவரது குடும்ப நிறுவனங்களின் பங்குதாரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. ஏன்னா அவருடைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பங்குதாரர்களாக இருக்கவங்களுக்கு இவர் என்ன இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, இப்படி ஒரு இதுக்கு போகிறாருன்னு ஒரு இது நடக்குது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும், அதாவது இந்த பதிவு ஏற்படுற ஆகஸ்ட் மாதம் மட்டும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய பங்குகள் 28% சரிவை சந்திச்சிருக்கு. அதேபோல் கடந்த 6 வர்த்தக அமர்வுகளில் ரிலையன்ஸ் பவர் பங்குகள் கிட்டத்தட்ட 20% சரிந்திருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. இதில் இருக்கிற இந்த அனில் அம்பானியின் வணிக சாம்ராஜ்யம், வணிக தோல்வி நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸ் பிளான், பிஸ்னஸ் பிளான்ஸ், இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் என்பதை அனில் அம்பானியினுடைய தோல்வி
வணிக தோல்வி காட்டுகிறது. அவரை யாரும் நாம் தூற்றவில்லை. அவரது புகழுக்கு நாம் மரியாதை குறைவான ஒரு மதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர் என்னென்ன தவறுகள் செய்தார் என்பதை அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் இந்த விரிவான காணொளி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.